ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கடல் தாவரங்கள், அதாவது சீ பிளான்ட்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கடல் தாவரங்கள்னால் என்னன்னு பார்த்துடலாம். இந்த கடல் தாவரங்கள் உண்மையாகவே தாவரங்கள் தானா, இல்லை தாவரங்கள் மாதிரி இருக்கிற உயிரினங்கள் தானா இப்படின்னு நமக்கு கொஸ்டின் வரும். கடல் தாவரங்களில் உண்மையாகவே தாவரங்களும் இருக்குது, தாவரங்களை மாதிரிப்பட்ட உயிரினங்களும் இருக்குது. உண்மையாகவே கடல் தாவரமாக கருதப்படுறது என்னதுன்னா கடல் புல் மட்டும்தான். ஏன்னா இந்த கடல் புல் தான் தண்ணியிலேயே மூழ்கி இருக்கும்போதே அதோடைய வாழ்க்கை சுழற்சியை நிறைவு பண்ணிக்கிடுது. இது எதுனா ஆந்தோஃபிடா, இல்லைன்னா பூக்கும் தாவரங்கள் லிஸ்ட்டில் தொகுக்கப்பட்டது தான் இந்த ஆந்தோஃபிடா. அது மாதிரி சதுப்பு நிலங்கள், கடற்பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் சதுப்பு புற்கள், இதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வருது. அடுத்த கேள்வி என்னன்னா, கடல் தாவரங்கள் எப்படி வேலை செய்யுது? என்ன கடல் தாவரங்கள் வேலை செய்தா? அப்படி கிடையாது. கடல் தாவரங்கள் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுது? இப்போது நிலத்தில் உள்ள தாவரங்கள் எப்படி வளருதோ அதே மாதிரி கடல் தாவரங்களுக்கும் சுவாசிக்கணும். அப்போது இந்த மாதிரி கடல் தாவரங்கள் சுவாசிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லை, அதுக்கு சூரிய ஒளி தேவை. அப்போது அந்த சூரிய ஒளி அதுக்கு சுவாசிக்கிறதுக்கு தேவைப்படுது, காற்று தேவைப்படுது, அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்துக்களும் தேவைப்படுது. சில செடிகளில் காற்று நிரம்பின திசுக்கள் இதுக்கு உதவி செய்து வளர்கிறதுக்கு. சில செடிகளுக்கு வேர்களுக்கு பதிலாக இலைகள் வழியாக ஊட்டச்சத்து உறிஞ்சி எடுக்குது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த கடல் தாவரங்களை வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த கடல் தாவரங்களை வச்சு நிறையவே விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்க்கலாமா? கடல் தாவரங்கள் கடல் தாவரங்கள் மட்டும் இல்லை, கடல் பாசிகளும் பொருளாதார வளர்ச்சிக்கு நிறையவே பங்காற்றுது. இதோடைய உற்பத்தி நிறைய விஷயங்களில் பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்பஸை, அதாவது நம்ம தேய்க்கிற பேஸ்ட், இதில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஃப்ரூட் ஜெல்லி, அதில் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகு சாதன பொருட்களில், அப்புறம் தோல் பராமரிப்பு பொருட்கள், அதாவது நம்ம ஸ்கின் கேர் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரிப்பட்ட அழகு சாதன பொருட்கள் எல்லாமே கடல் தாவரங்கள் பயன்படுத்தப்படுறதா சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, இந்த கடல் தாவரங்கள் ஆக்சிஜனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கொடுக்கும். நீங்கள் சுவாசிக்கிற ஆக்சிஜனில் பாதிக்கும் மேலே இந்த ஃபைட்டோ பிளாங்க்டனும் கடற்பாசி போன்ற கடல் ஒளிச்சேர்க்கையிலிருந்து தான் வருது. இது ரெண்டுமே சூரியனிலிருந்து வர கார்பன் டை ஆக்சைடை, நீர் மற்றும் எனர்ஜி, ஆற்றல், இதெல்லாம் பயன்படுத்தி அதோடைய உணவை தயாரிக்குது. செயல்பாடு எப்படி நடக்குதுன்னா ஆக்சிஜனை வெளியிடுது. இதை நம்ம சிம்பிளாக சொல்ல போனால் ஒளிச்சேர்க்கை நடக்குது. இது கடலில் நடக்குது, அவ்வளோதான். அடுத்ததாக இந்த கடல் தாவரங்கள் வாழ என்னெல்லாம் தேவை? பெருங்கடலில் நிறைய தாவரங்கள் இருக்கும். நம்மளே கடலில் சின்ன சின்ன செடிகள் இருக்கிறத பார்த்துருப்போம். இப்போது இந்த பெரிய கடல்களில் உள்ள தாவரங்கள் நம்ம நிலத்தில் வளர்கிற தாவரங்கள் மாதிரி தான் சூரிய ஒளியை பயன்படுத்துது. நிலத்தில் உள்ள தாவரங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே சூரிய ஒளி அதுக்கு தேவைப்படும்னு கிடையாது. அது இன்னும் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துது. அதே மாதிரி நிலத்தாவரங்களை போலவே ஆக்சிஜனும் தருது. நம்ம சுற்றியுள்ள காற்றுக்கு பதிலாக அது நீரில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை பெறுது. அடுத்ததாக ஒரு கேள்வி, கடல் தாவரங்கள் என்ன நிறத்தில் இருக்குது?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் தாவரங்கள் வந்து 3 நிறத்தில் இருக்குது. அதாவது சிவப்பு ஆல்கா, அதாவது ரெட் ஆல்கே, அடுத்ததாக க்ரீன் ஆல்கே, அது வந்து பச்சை ஆல்கா, அடுத்தது ப்ரௌன் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கா. நான் இங்கிலீஷ்லேயும் சொல்லி அது தமிழ்லையும் வந்து சொல்லியிருக்கேன். ஆல்கேன்னு சொல்கிறது வந்து ஆல்கா தமிழில். இந்த சிவப்பு ஆல்காக்கள் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆழம் இல்லாத இடத்துல, அலை குறைவாக இருக்கிற இடத்துல இருக்கும். இந்த நீர்வாழ் தாவரங்கள் வந்து இந்த நீர்ப்பறவை, மீன் இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா சில சின்ன சின்ன பாலூட்டிகள் வந்து இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட விலங்குகளுக்கு வந்து வேட்டையாடுவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த தாவரங்கள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, கடல் தாவரங்கள் வந்து வளருதுன்னு பார்த்தோம் கடலில். ஆனால் இந்த கடல் தாவரங்கள் வளர்றதுக்கு என்னது உதவி செய்யுது அதையும் பார்த்துடலாமா? இது வந்து சூரியனோட ஆற்றலை பயன்படுத்தி உயிர் பொருளை உருவாக்குது. உயிர் பொருள்னு சொல்லும்போது இங்கிலீஷில் பயோமாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பயோமாஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா தாவரங்களையும் விலங்குகளில் இருந்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு கரிம பொருள் தான் இந்த பயோமாஸ், அதாவது ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல். அப்போது இந்த தாவரங்களுக்கு வந்து ஒரு கட்டுமான பொருளாக கார்பன் டை ஆக்சைடு வந்து தேவைப்படுது. இது வந்து பெரும்பாலும் அதோடைய கரைந்த வடிவத்தில் மேற்பரப்பு நீரில் தான் இருந்து எடுக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடில் உள்ள கார்பனை வந்து அது அதோட உயிரியலில் இணைச்சிக்கொள்ளுது. இப்படி தான் வந்து கடல் தாவரங்கள் வளருது. இந்த கடல் தாவரங்கள் எப்படி சுவாசிக்குது? ஸ்டொமட்டா வழியாக தான் சுவாசிக்குது. ஸ்டொமட்டானா என்னது? இலைகளில் உள்ள நுண்ணிய துளைகள். இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து சாதாரண பிளான்ட்ஸும் வந்து இந்த மாதிரி சுவாசிக்கிறது நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் கடல் தாவரங்கள் சுவாசிக்குது. அந்த சிறிய துவாரங்கள் வந்து மூடிருச்சுன்னா அந்த செடி வந்து அப்படியே மூழ்கிரும், அவ்வளோதான். அடுத்தது, கடல் தாவரங்கள் வந்து என்ன தான் சாப்பிடுது? என்ன கடல் தாவரங்கள் சாப்பிடுதா அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் வந்து எழுப்ப தோணும். ஆமாம், தாவரங்களும் வளரணும்னா சாப்பிடணும்ல. தாவரங்கள் வந்து சூரிய ஒளி மற்றும் கார்பன் டை ஆக்சைடை சாப்பிடுது. இது வந்து சார்ந்திருக்கும் மில்லியன் கணக்கான பிற உயிரினங்களும் அதோடைய சொந்த உணவையும் அந்த உணவை வந்து அதுவே உற்பத்தி செய்து சாப்பிடுது. இந்த செயல்முறைக்கு வந்து குளோரோஃபில்னு சொல்கிற அந்த ஒரு மூலக்கூறு வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா இது வந்து சூரிய ஒளியை உறிஞ்சுது. குளோரோஃபில்னா வேற ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு பச்சை நிறமி. அது வந்து என்ன பண்ணுதுன்னா பச்சை தாவரங்கள்லையும் சயோனா பாக்டீரியாவிலையும் இருக்குது. இது வந்து ஒளிச்சேர்க்கைக்கு வந்து ஆற்றலை வழங்குறதுக்காக ஒளியை வந்து உறிஞ்சி எடுக்கிறது தான் இதோடைய பொறுப்பு. கடல் தாவரங்களில் கொஞ்சம் பொதுவான வகைகள் இருக்குது. அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்ரஸ், சிவப்பு ஆல்கா, ஃபைட்டோபிளாங்டன், கெல்ப், இன்னொன்று சர்க்காசம். இதெல்லாம் வந்து ரொம்பவே காமனான கடல் தாவரங்களாக இருக்குது. எல்லாம் சரி, இந்த கடல் தாவரங்கள் வந்து ரொம்பவே முக்கியமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு தோணும், அப்படி தானே? கண்டிப்பாக இந்த கடல் தாவரங்கள் வந்து ரொம்பவே முக்கியம். எதுக்குன்னு பார்க்கலாமா? இந்த கடல் தாவரங்கள் மற்றும் பாசிகள் வந்து மீனுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குது. இது வந்து நம்ம பார்த்தோம். கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவு கொடுக்குது, அதே மாதிரி தங்குறதுக்கு இடம் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து பூமியில் 70 to 80% ஆக்சிஜனை தருது. இது வந்து நம்மோட அன்றாட வாழ்வுக்கு ரொம்பவே முக்கியம். அதனால தான் இந்த கடல் தாவரங்கள் வந்து நம்ம முக்கியம்னு சொல்கிறோம். அடுத்தது இன்னொரு கொஸ்டின் இருக்குது. என்னன்னா, கடல் தாவரங்களுக்கு இலை இருக்குதா? இலைகள் எல்லாம் வந்து இருக்குதான்னு பார்த்துடலாம்.
இந்த கடல் தாவரங்களில் வந்து கடற்பாசிகளும் வந்து உண்டு. இந்த கடற்தாவரங்களுக்கு உண்மையான வேர்கள் உண்டு, தண்டுகள் உண்டு, இலைகளும் உண்டு. ஆல்கா மாதிரி இல்லாமல் இது வந்து ஒற்றை அல்லது பல்வேறு உயிரணுக்களுடைய கலவையாக இருக்குது. இப்போ நம்ம கடல் தாவரங்கள் பற்றி பார்த்தோம். இதில் வந்து எந்த தாவரம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளரும், வேகமாக வளரும்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? அந்த எந்த தாவரம்னா கெல்ப் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய பழுப்பு நிற ஆல்கா தான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியது. இது வந்து எந்த மாதிரி இடங்களில் இருக்குன்னா கடற்கரைக்கு அருகில் உள்ள குளிர்ந்த ஆழமற்ற நீரில் வந்து இருக்குமா. இது வந்து நிலத்தில் உள்ள காடு மாதிரி அடர்ந்த ஒரு ஏரியாவாக வளரும். இந்த நீருக்கடியில் இருக்கிற இந்த கெல்ப்பு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நிறைய மீன்கள், அதாவது ஆயிரக்கணக்கான மீன்களுக்கு, கடல் பாலூட்டி இனங்களுக்கு வந்து உணவு மற்றும் தங்குமிடம் வழங்குதான். ரொம்பவே சூப்பர். அப்போது இந்த கெல்ப் தாவரங்கள்னு சொல்ல முடியாது, இது வந்து பாசிகள் தான். அதான் ஆல்கா பார்த்தோம், பழுப்பு நிற ஆல்கா. இது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலுமே இது வந்து சிக்கலான ஒரு கட்டமைப்பில் இருக்காது. இதுக்கு வந்து வேறு, இலை, தண்டு இந்த மாதிரி இருக்காது. அதுக்கு பதிலாக இதை 3 மெயின் பாகங்களாக பிரிச்சிருக்கு. பிளேட்ஸ், ஸ்டைப்ஸ் அண்ட் ஹோல்ட் ஃபாஸ்ட். இந்த மாதிரி 3 பாகங்கள் வந்து பிரிஞ்சு இருக்குது. இந்த கெல்ப் ஆல்காக்கள் வந்து கிட்டத்தட்ட 800 வகையான விலங்குகளுக்கு இது வந்து உணவளிக்கிறதாகவும் மறைந்து வாழ்கிறதுக்கு உதவி செய்கிறதாகவும் விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இது ஒரு நாளைக்கு 2 அடி வரைக்கும் வளருமா. ஒரு வருடத்துக்கு வந்து 100 அடிக்கு மேல் நீளமாக வளருமா. இப்போது இந்த கடல் தாவரங்களை பற்றி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கும். இதோடைய முக்கியத்துவம் வந்து ரொம்பவே இன்றியமையாததாக இருக்குது. இந்த செடிகள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாகவும் அழகுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. இது வந்து நம்ம பெருங்கடலில் உள்ள ஆரோக்கியத்தையும் சமப்படுத்துகிற முக்கிய ஒரு பங்காற்றுது. இந்த கடல் தாவரங்கள் நம்ம கடல்வாழ் உயிரினங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பூமிக்கும் வந்து நல்வாழ்வுக்கு ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த கடல் தாவரங்களை வந்து பாதுகாக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கடல் தாவரங்கள் பற்றி புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.